Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. என்னன்னா அவங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. மானிடைசேஷனுக்கு அப்ளை பண்ணையில ரிப்பீட்டட் கண்டென்ட் அப்படினு சொல்லிட்டு ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படினு சொல்லிட்டு மானிடைசேஷன் டிசேபிள் ஆயிருச்சு அப்படினாங்க. அதற்கான சொல்யூஷனையும் சொல்றேன் இந்த வீடியோல. ஏன்னா மேபி நீங்க மானிடைசேஷன் எனேபிள் ஆகாத சேனலா இருந்தீங்கன்னா அப் டு எண்ட் வரைக்கும் வீடியோவை பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கண்டென்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்குவீங்க. எப்படி அந்த சேனலை மானிடைசேஷன் ஆக வைக்கிறது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு முன்னாடி உங்க சேனல் நம்ம சேனலை ப்ரமோஷன் பண்ணனும் அப்படினா 80 56 93 90 47 அப்படிங்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதற்கான டீடைல்ஸ் அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கும் YouTube சம்பந்தமா ஏதாவது சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படினா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதற்கான வீடியோ சீக்கிரமா நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, நமக்கு மானிடைசேஷன் எனேபிள் ஆகையில மானிடைசேஷனுக்கு அப்ளை பண்ணையில ரிப்பீட்டட் கண்டென்ட் அப்படினு சொல்லிட்டு மானிடைசேஷன் டிசேபிள் ஆயிருச்சு அப்படினா அதற்கான காரணம் என்ன அப்படினு கேட்டிங்கனா நம்ம நிறைய வீடியோக்கள்ல ஒரு 50 வீடியோ போட்டுருக்கோம், ஒரு 100 வீடியோ போட்டுருக்கோம், நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அப்ளை பண்றோம் அப்படினோம்னா இந்த 100 வீடியோல கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோன்னு எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரியான டைட்டில் கொடுக்கிறது, ஒரே மாதிரியான டேக் கொடுக்கிறது, அப்படி இல்லை அப்படினா ஒரே மாதிரியான தம்ப்நெயில் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு தம்ப்நெயில் போட்டு நல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது நல்ல வியூஸ் போயிருக்கும், அட சூப்பராக வியூஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது போடக்கூடிய வீடியோக்கள்லையும் ஒரு சில வீடியோக்களில் அதே மாதிரி தம்ப்நெயில் பயன்படுத்துறது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா டேக், ஏதாவது ஒரு டேக் போட்டிருப்போம், அதே டேக்கே அடுத்த வீடியோவுக்கும் போட்டு விடுறது, நல்லா வியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால. அதே மாதிரி நம்ம டைட்டில் கொடுத்துருப்போம், சரி இந்த டைட்டில் படம் நல்லா வியூஸ் போயிருக்குன்னா இன்னொரு வீடியோவுக்கும் அதே மாதிரி கொடுக்குறது. ஒரே மாதிரியான கண்டென்ட் எடுத்து வீடியோக்கள் போடலாம். இப்போ நான் செல்வா டெக் சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1100 வீடியோ 1200 வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரே மாதிரியான கண்டென்ட் தான். யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட் தான். அதுக்காக நான் டெய்லி டைட்டில் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ், டெய்லி வியூஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு மானிடைசேஷனில் ப்ராப்ளம் வரும். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான ஒரு மெத்தட். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மானிடைசேஷன் கிடைக்காது. ரிப்பீட்டட் கண்டென்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மானிடைசேஷன் டிசேபிள் ஆயிருச்சு அப்படின்னா டக்குன்னு போய் எந்தெந்த விஷயங்கள்லாம் எந்தெந்த வீடியோக்கள் எல்லாம் ஒரே மாதிரி தம்ப்நெயில் இருக்கோ எல்லா வீடியோலையும் தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்க தம்ப்நெயிலை பற்றி பிரச்சனை இல்லை, ஒரே மாதிரியான இருக்கிற தம்ப்நெயில்களை சேஞ்ச் பண்ணணும். ஒரே மாதிரியாக டைட்டில் இருக்கிற வீடியோக்களில் டைட்டிலை சேஞ்ச் பண்ணணும். ஒரே மாதிரி டேக் எந்தெந்த வீடியோவில் எல்லாம் போட்டிருக்கீங்களோ அந்த டேக் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஒரே மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் எந்தெந்த வீடியோக்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சுட்டு திரும்ப நீங்கள் மானிடைசேஷனுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100% ஷுவராக உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைக்கும். நீங்கள் இன்னும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.